சீமானின் வீடு புகுந்து அவரது காவலாளியை தாக்கி கைது செய்த போலீஸ் அதிகாரிகளின் காணொளி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவலரின் கைதுக்கு பின்னால் இப்படியும் ஒரு நோக்கம் இருக்கலாம் என பாரிசாலன் யூகித்துள்ள விஷயம் பீதியை கிளப்புகிறது. போக ஆல்ரெடி அவருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு. ஏன்னா அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு வீசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பா இருக்கிறது இந்த ராணுவ அதிகாரி, முன்னாள் ராணுவ அதிகாரி. இந்த முன்னாள் ராணுவ அதிகாரி தான் சீமான் அவருக்கு பாதுகாப்பா இருக்காப்ல. இவரை நீங்க டார்கெட் பண்ணி கைது பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்தை வந்து நீங்க சீமானை சுற்றி இருக்க ஒரு பாதுகாப்பை அகற்ற மாதிரி இருக்குது. அப்ப என்ன பிளான்ல இருக்கீங்க? இப்ப அவர் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரு, நீங்க கைது பண்றீங்கன்னா அது வேற. நீங்களா உள்ள போய் வாண்டடா கதவை திறந்து உள்ள போய் அவரை போட்டு இழுத்து வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வர அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, அது எதுவுமே பதிவாகலையே. எல்லாம் இத்தனைக்கும் எங்க மீடியாஸ் அப்படியேதான் இருக்காங்க. இது எப்படி தோணுதுன்னா, சீமான் அவர்களுக்கு இருக்க பாதுகாப்பை நீக்குவதற்கு இப்ப அந்த பாதுகாப்பு தந்துகிட்டு இருந்த ஒரு முக்கியமான நபரை வந்து கைது பண்றதா தான் நான் பாக்குறேன். அப்ப சீமான் அவர்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சீமான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவருக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி அதுதான் தோணுது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, சீமான் அவர்களை வந்து இந்த மாதிரி அலக்களிப்பது மூலியமா இந்த பெண் சார்ந்த வழக்குகள்ல வந்து அசிங்கப்படுத்த அவமானப்படுத்துறது மூலியமா அவரை வீழ்த்தலாம்னு நினைக்கிறீங்க. அது சாத்தியம் இல்ல, சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அது அப்படி வீழ்த்த முடியாது எந்த ஒரு அரசியலையும். நீங்க வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கலாம், ஒரு களங்கம் கற்பிக்கலாம். அதுல வாக்குகள் சரியுமா இதெல்லாம் தெரியல. ஏன்னா இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நேத்து நடக்குது. விஜயலட்சுமி விஷயம்ங்கிறது ரொம்ப நாளாவே நீங்க வந்து தொடர்ச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா இப்ப இழுத்தடிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 10 வருஷத்துல நீங்க வந்து யாருக்கிட்ட போய் இப்ப புதுசா சொல்லி கொடுக்க போறீங்க இந்த விஷயங்கள்லாம்? இப்ப சரி கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து ஒரு லீகலா அவர் ஃபேஸ் பண்ண போறாரு. இப்ப அவர் வரல அப்படின்னா அடுத்து கோர்ட்ல நீங்க சொல்ல போறீங்க, கோர்ட்ல எங்க நாங்க சம்மன் சர்வ் பண்ணோம், அவர் வரல, இப்ப ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்ல வந்து நடவடிக்கை எடுக்க போகுது. இவ்வளவுதானே. ஒழுக்கொட்டு ஆயமா அவரை தூக்கி கொண்டு போய் வச்சு என்ன பண்ண போறீங்க? நடிகை விஜயலட்சுமி வழக்கில் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டு வரும் சீமான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் ஒன்றை வீட்டில் ஒட்டிவிட்டு செல்வது தவறான காரியம் என்றும், அதனை கிழிப்பது குற்றம் என்றாலும் கிழித்த நபரை கைது செய்யாமல் சீமானின் காவலரை தாக்கி போலீசாரே வன்முறையை கையில் எடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என பேசிய பாரிசாலன், ஏற்கனவே சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டம் தீட்டிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் காவலாளி ஒருவர் இல்லாமல் இருப்பது பாதுகாப்பு சீர்கேடு என்றும், இதை திட்டமிட்டே செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் வரக்கூடும் என்றும் பேசியுள்ளார். சீமானுக்கு ஆதரவாக பாரிசாலன் பேசியுள்ள இந்த காணொளி அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது.